வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபோசிஸ். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 1764ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1611ன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு. பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு. எப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல், இபிஎஸோட கேடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை நம்ம கவனத்தோடு இருக்கிறோம். பெக் டிடிஎம் வந்து பார்த்தோம்னா 5.3 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து மோர் தென் 1 இருக்கு. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது இண்டிகேஷன். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது 0.2. அதே மாதிரி 1 இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி 50யோட பார்க்கும்போது -25% வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரி பார்ப்போம் இந்த வருஷத்துக்கு எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் 1.24, அதனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் 2027க்கு 9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு 9% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த இயருக்கான இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர், அதாவது 2025ல ஹை லோ நிலவரத்தை பார்த்துருவோம். 2025ல ஜனவரி மாதம் இவங்க ஹை வச்சிருக்கிறாங்க 1983. 2025 ஏப்ரல் மாதம் இவங்க லோ வச்சிருக்கிறாங்க 1307. இப்போ 2026ல நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 1625. இப்போ அதை ஒட்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறா. ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட், புல்லிஷ் மூமெண்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே 1822லேருந்து 1943, 2164லேருந்து 2301, 2498லேருந்து 2619. அதாவது அப்சைட் மூமெண்ட், ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்க, புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1822லேருந்து 1943, 2164லேருந்து 2301, 2498லேருந்து 2619. சப்போஸ் இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைக்காம கீழே உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆனா அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் 1268, 949, 592. 1968, 949, 592 இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம வந்து கவனத்தில் இருந்திருக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்